ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்மக்கிட்ட எந்த வண்டி இருக்குது அப்படின்றதுக்கு இன்ட்ரோடக்ஷனே தேவையில்ல. பிகாஸ் எல்லாருக்குமே தெரிஞ்ச வண்டி ஸ்விஃப்ட் 4th ஜென்ரேஷன் 2024 லான்ச் ஆயிருக்கு. ஸோ இந்த காருக்கு இன்ட்ரோவே தேவையில்ல. ஸோ பேச்சே இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக வீச்சு தான். ஸோ இப்போ இந்த காரில் என்னென்ன 3rd ஜென்ரேஷனுக்கு 4th ஜென்ரேஷனுக்கு என்னென்ன அப்கிரேடேஷன் பண்ணியிருக்காங்க, ஃபுல் ஃபீச்சரிஸ்டிக் ரிவ்யூ இந்த காரில் பார்க்கலாம். ஸ்லைட் எக்ஸ்டீரியர் ட்வீக்ஸ் பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் இன்ஜினில் ஒரு ஹார்ட் பிரேக்கிங்காக சம்பவம் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த கார் பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட் அப்படிங்கிறது இந்தியாவில் 2005 லான்ச் ஆச்சு. ஸோ 2005 2024 இந்த இயர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 30 lakh கார்ஸ் சேல்ஸ் ஆயிருக்கு. ஸோ எந்த ஹேட்ச்பேக்குமே இந்த நம்பர்ஸ் கிட்ட மேட்சே பண்ண முடியாது. ஸோ அந்த அளவுக்கு இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு ஒன் ஆஃப் தி ஃபேவரட் கார், குறிப்பாக யங்ஸ்டர்ஸ்க்கு. பட் இப்போ அந்த என்ன சொல்கிறது, இப்போது சுசுக்கியோட பிராண்ட் அசெட், சுசுக்கினா என்ன நமக்கு டக்கு ஞாபகம் வருது அப்படின்னா மைலேஜ். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இன்ஜினை வந்து ஒரு ஃபைன் டியூன் பண்ணியிருக்காங்க. அது அப்கிரேடேஷனாக டிகிரேடேஷன் சொல்ல முடியல. மைலேஜ் பார்க்கும்போது ஒரு அப்கிரேடேஷன், பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது ஒரு டிகிரேடேஷன், அது இன்ஜினில் பார்க்கலாம். ஸோ மற்றபடி வேறு என்னென்ன ஃபீச்சர்ஸ் சேஞ்ச் ஆகிருக்கு, இன்டீரியர் என்ன எக்ஸ்டீரியர் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ப்ளஸ் இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6.49 lakhs எக்ஸ் ஷோரூம். இதே ஆன் ரோட் போனீங்கன்னா 7.95 lakhs எக்ஸ் ஷோரூம் பேஸ் வேரியன்ட். ஸோ இன்றைக்கி நம்மகிட்ட இருக்கிறது வந்து ஃபுல்லி டாப் அண்ட் ZXi ப்ளஸ் வேரியன்ட், ஃபுல்லி ஆட்டோமேட்டிக், அதுவும் ஏஎஸ்டி கியர் பாக்ஸோட உள்ள இருக்கு. ஸோ இந்த இன்ஜின் இன்னைக்கு நம்மளால ட்ரைவ் பண்ண முடியாது. ஸோ இதோட டிரைவ் ரிவ்யூ பெங்களூரில் இன்னும் லான்ச் பண்ணல. ஸோ அந்த லான்ச் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இதோட டிரைவ் கிடைக்கும். ஸோ அந்த இன்ஜின் ஸ்பெக்ஸ் டிரைவ் ரிவ்யூலாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் ஃபீச்சரிஸ்டிக் ரிவ்யூ, வண்டியில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, என்னென்ன அப்கிரேடேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கைஸ், இன்னைக்கு இந்த கார் நமக்கு ஆஃபர் பண்ணது வந்து ராஜலக்ஷ்மி கார்ஸ். ஸோ இந்த ஷோரூம் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா மாதாவரத்தில் இருக்குது. மாதாவரம் சைடில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஷோரூம் புக்கிங்க்கு காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ புக்கிங் பண்ணுறது காண்டாக்ட் டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே சொல்கிறேன். அவங்க நேம் லோகேஷ். ஸோ இங்கே இந்த ஷோரூமோட மேனேஜராக இருக்காங்க. ஸோ அவங்களோட காண்டாக்ட் டீடைல்ஸ் கீழே தரேன். ஏதாவது வேணும்னா புக்கிங் ஆர் டெஸ்ட் ட்ரைவ் புக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஆஸ் யூஷுவல் நம்ம இதோட இன்ஜின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இதோட இன்ஜின் ஹூட் ஓப்பன் பண்ணும்போது நோட்டீஸ் பண்ணுற விஷயம் என்னன்னா, இதோட இன்ஜின் ஹூட்டோட லைன் பார்த்தீங்கன்னா தனியாக வச்சுட்டாங்க. அதுதான் ஒரு மேஜர் அப்கிரேட் இந்த டிசைனில் ஷிஃப்ட்டு கம்பேர் பண்ணும்போது. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ப்ரொஃபைல்லே மேட்ச் ஆகிடும், பட் இப்போ வந்து இந்த ஹூட் தனியாக தெரியுது. ஸோ இப்போ இதை லிஃப்ட் பண்ணும்போது நம்ம பார்க்கலாம், ஓவரால் வெயிட்டுமே லைட்டாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒரு 10 kg இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு வச்சுக்கலாம். கர்வ் வெயிட் வந்து 920 kg. ஸோ லாஸ்ட் இதுக்கு முன்னாடி 3rd ஜென் ஷிஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா 910 kg சம்திங். இருந்தாலுமே இதில் ஒன்று என்ன வெயிட் கம்மி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இன்ஜினில் 3 சிலிண்டர் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி 4 சிலிண்டர் இருந்தது. பட் அந்த கியூபிக் கெப்பாசிட்டின்றது மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. 1.2 liter பெட்ரோல் இன்ஜின் தான் இதுலேயும் இருக்குது. பட் இந்த இன்ஜினுக்கு வந்து புதுசாக ஒரு புது சீரிஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க, Z சீரிஸ்ன்ட்டு. இதில் இருக்கிறது வந்து Z12E அப்படின்ற இன்ஜின் இதில் வச்சுருக்காங்க. 3 சிலிண்டர் இன்ஜின், பட் சேம் கியூபிக் கெப்பாசிட்டி இதுலேயும் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்லேயும் 1.2 liters தான் இருந்துச்சு, இதுலேயும் 1.2 liters தான். பட் இதோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் 4 சிலிண்டர்னால ப்ரீவியஸ் ஜெனில் கொஞ்சம் பவர் அதிகமாக இருந்துச்சு. இதில் பவர் கம்மியாக இருக்குது. இதில் 82 bhp அண்ட் 112 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் இந்த இன்ஜின் நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. பட் இதுக்கு முன்னாடி இருக்க 3rd ஜென் பார்த்தீங்கன்னா நமக்கு அதை விட கொஞ்சம் ஹையர் பவர் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தது. இப்போ ஏன் இதில் 3 சிலிண்டர் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஹேந்திராவோட பிராண்ட் அசெட். இப்போது டக்குன்னு என்ன சொல்கிறது, ஓடியோனாலே அதோட டேஸ்ட் ஞாபகம் வரல. அது மாதிரி மாருதி அப்படின்னாலே அதோடைய மைலேஜ் தான் நமக்கு ப்ரிஃபரன்ஸ். ஸோ ஸ்விஃப்ட்லேயுமே அந்த மைலேஜ் ப்ரிஃபர் பண்ணி பர்ஃபார்மன்ஸை கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு யங்ஸ்டர்ஸ் கிட்ட இம்பாக்ட் இருக்குன்னு தெரியல. பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் தி இந்தியன் சிட்டிசன்ஸ் ஸ்விஃப்ட் சூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் தான். பிகாஸ் இதோட ஆஃப்டர் மார்க்கெட் பார்ட்ஸாக இருக்கட்டும், ஆர் இதோட லுக்காக இருக்கட்டும், பேசிக் ஸ்டாக் லுக்கே ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். பட் இதுக்கும் நீங்கள் ஆஃப்டர் மார்க்கெட்டில் போய் ஃபுல் ஆக்சசரிஸ் போட்டிங்க அப்படின்னா வண்டி கம்ப்ளீட்டாக ஒரு மாதிரி ரேஸ் கார் மாதிரி மாறிடும். ஸோ அதுதான் ஸ்விஃப்ட்டோட ஹைலைட். பட் இப்போது இன்ஜின் கம்மி பண்ணியிருக்கிறதுனால ஒரு 3 சிலிண்டர் இன்ஜின் வச்சுருக்காங்க. ஸோ இப்போது இதோட இம்பாக்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரில. ஸோ இப்போ இருந்தாலுமே இதில் ஒரு 3 சிலிண்டர், ஒரு சிலிண்டர் கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட இன்ஜினோட கேசிங் வெயிட்டும் கம்மியாக இருக்குது. பட் இருந்தாலுமே ஒரு 10 kg இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஓவரால் வெயிட்டில். ஸோ அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹூட்டில் லைட்டாக ஒரு வெயிட் இன்க்ரீஸ் பார்க்கலாம். ப்ளஸ் நைஸ் இன்சுலேஷன் போட்டிருக்காங்க இங்கே. பட் இந்த 3 சிலிண்டர் இன்ஜின், அதில் 3 சிலிண்டர்னால என்ன ப்ராப்ளம்னா வைப்ரேஷன் தான். ஸோ வைப்ரேஷன் டெஸ்ட் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம், பட் டிரைவ் ரிவ்யூ இன்னும் நமக்கு கிடைக்காது. பிகாஸ் பெங்களூரில் இன்னும் அந்த ஈவெண்ட் லான்ச் பண்ணல. ஸோ பெங்களூர் ஈவெண்ட் லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு டிரைவ் தெரியும். அப்போ தான் நம்ம இதோட வைப்ரேஷன்லாம் செக் பண்ண முடியும்.
ஸோ இப்போ இதோட இன்ஜின் நாய்ஸ் தெரியுதா உங்களுக்கு? சீட் கவர் ஆடுது பாருங்க, அவ்வளோ வைப்ரேஷன் இருக்குது வண்டியில். எனக்கு ஆக்சுவலாக லெக்லேயும் நல்ல வைப்ரேஷன் ஃபீல் ஆகுது. இன்ஜின் ஸ்டார்ட்டில் தான் இருக்குது, நல்ல வைப்ரேஷன் ஃபீல் ஆகுது. கவர்லேயே ஆடுறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எக்ஸ்டீரியர் ஹைலைட்ஸ் பொறுத்த மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம இன்ஜின் வுட், நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இன்ஜின் வுட் வந்து கொஞ்சம் ஹரைஸ்டாக இருக்குது. ஸோ இந்த லைன் எங்கே மேட்ச் பண்ணுறாங்கன்னா wrap அரவுண்ட் ஓவரால் லைன்ஸ் இருக்குது பாடி, த்ரூ அவுட் த பாடி. ஸோ அதை வந்து இது கூட மேட்ச் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் நம்ம சுசுகிக்கான பேட்சிங் வந்து கிரில்லுக்கு நடுவில் இருந்துச்சு, இப்போ மேலே தூக்கி வச்சிருக்காங்க. கிரில்லையும் வந்து லைட்டாக சின்னது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த கிரில்லு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? லைட்டாக கீழே வாங்கலாம், லைட்டாக கீழே வியூ பார்த்தீங்கன்னா இது லைட்டாக எனக்கு மசராட்டி லுக் வருது, மசராட்டியோட கிரில் மாதிரி இருக்குது. ஸோ இது பியானோ பிளாக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கேருந்து அப்படியே கீழே வந்தீங்கன்னா நமக்கு ஸ்கிட் பிளேட் தனியாக வச்சுருக்காங்க, தனி கலரில் இருக்குது. ஸோ அது பார்க்க நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தனியாக இருக்காது. ஃபாக் லேம்ப் அண்ட் பம்பருக்கு நடுவில் ஒரு பிளாக் லைன் ரன் ஆகும். இப்போ தனியாக ஒரு ஸ்கிட் பிளேட் வச்சுருக்காங்க, அது நல்ல விஷயம், பார்க்க ஒரு மாதிரி நீட்டாக இருக்குது. ப்ளஸ் இப்போ இதோட ஹெட் லேம்ப் யூனிட் வந்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்மோக்டு ஃபினிஷில் வச்சுருக்காங்க. நம்ம யூஸ்வலாக கார் மாடிஃபிகேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா பின்னாடி டெயில் லேம்பில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சன்ஷேடுக்கு ஓட்டுவாங்கல்ல, சன்ஃபிலிம், அந்த மாதிரி ஒட்டி ஸ்மோக்டு டெயில் லேம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க, பிளாக் ஆக்கிடுவாங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. ஆக்சுவலாக டெயில் லேம்ப் அப்படிங்கிறது வந்து அந்த ரெட் லைட்டோட ஃப்ரீக்குவன்சி, அதுதான் மெயின் மேட்டர். பிகாஸ் இப்போ நம்ம ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது லெஃப்ட்டில் பார்த்துட்டு பேசஞ்சர்கிட்ட பேசிகிட்டே இருக்கோம் அப்படின்னா கூட அங்கே ஃப்ரண்ட்டில் ரெட் லைட் எரியுது அப்படின்னா அதோட ஃப்ரீக்வன்சிலாம் நம்ம டக்குன்னு திரும்ப, இப்போ ஸ்மோக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ரீக்வன்சி வந்து கம்மியாகும். ஸோ அதனால் பேக் லைட்டில் எப்பவுமே ஸ்மோக் பண்ணாதீங்க. இவங்க நியூ ஷிஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ZXi ப்ளஸில் ஸ்மோக்டு எஃபெக்ட் தான் ஹெட்லைட்லேயே இருக்குது. ஸோ இதில் நமக்கு ஒரே ஒரு ப்ரொஜெக்டர் வச்சுருக்காங்க. ப்ளஸ் DRL பார்த்தீங்கன்னா எல் ஷேப்பில் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இது எல் ஷேப் கிடையாது, பூமராங் ஷேப். பூமராங்னா தெரியுமா? எல் ஷேப் மாதிரி தான் இருக்கும், நம்ம விட்டால் திருப்பி நம்மகிட்டே வரும் இல்லையா? ஸோ அதுதான் பூமராங் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஷேப்பில் அதோட இன்ஸ்பிரேஷனில் நமக்கு இந்த DRL வச்சுருக்காங்க. ஸோ இந்த டாப் எண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு LED ப்ரொஜெக்டர் லேம்ப், DRL அண்ட் தென் ஃபாக் லேம்பும் நமக்கு LED தான். இது எல்லாமே ZXi ப்ளஸில் டாப் எண்ட், இதுதான் ஹையஸ்ட் டாப் எண்ட் நம்மகிட்ட இருக்குது, ஆட்டோமேட்டிக். ஸோ இதுதான் ஓவரால் எக்ஸ்டீரியர் லுக் ஃப்ரண்ட் ப்ரெசன்ஸில். அப்படியே ஃப்ரண்ட்டில் இருந்து சைட் ப்ரெசன்ஸ் வந்தீங்கன்னா இங்கே நீங்கள் 3 விஷயம் புதுசாக நோட்டீஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த wrap அரவுண்ட் பாடி லைன்ஸ் த்ரூ அவுட் த பாடி, இங்கேருந்து இன்ஜின் பே வரைக்கும் ஃபுல்லாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் ஒன் ஆஃப் தி மேஜர் அப்கிரேட் சைட் ப்ரெசன்ஸில். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஓவரால் டைமென்ஷன்ஸ் அண்ட் ஓவரால் ப்ரொஃபைல்னால் ஷிஃப்ட் மாதிரியே தான் இருக்கும். இந்த ப்ரொஃபைல் மட்டும் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. இன்னொன்று வந்து ப்ரெசிஷன் கட் அலாய் வீல்ஸ் புதுசு, ஃபர்ஸ்ட் இருந்ததை விட புது டிசைன் கொண்டு வந்திருக்காங்க. 3வது மேஜர் அப்கிரேட் என்னன்னா செகண்ட் ஜென்ல இருந்த மாதிரி டோரில் வச்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து C பில்லரில் இருக்கும் இது பேக் டோரோட ஹேண்டில், இப்போ வந்து டோர்லேயே வச்சுட்டாங்க. இது 3 அப்கிரேட் சைடில் நீங்கள் நோட்டீஸ் பண்ணலாம். ப்ளஸ் நம்மகிட்ட இருக்கிறது ZXi ப்ளஸ்ன்றதுனால டோல் டோன் கலர்ஸ் இருக்குது. இதோட கலர் வேரியன்ஸ் என்ன அப்படிங்கிறது நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் போட்டிருப்பேன். ப்ளஸ் இதில் வந்து டோல் டோன்றதுனால நமக்கு ORVMமும் டோல் டோன், அதாவது மேலே டோருக்கு மேலே இருக்க கலர்ஸ் அப் கலரில் வந்து மேட்ச் ஆகிருக்கு. ஸோ இங்கே வந்து பிளாக். அண்ட் தென் டயர் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா நம்ம 15 inch அலாய் வீல்ஸ் த்ரூ அவுட் ஆல் தி வேரியன்ட் 15 inch தான் கொடுக்குறாங்க. எந்த வேரியண்ட்டில் இருந்து நமக்கு அலாய் வீல்ஸ் வருது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் போட்டிருப்பேன். அண்ட் தென் ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் பிரேக், வென்டிலேட்டட் டிஸ்க் பிரேக், அண்ட் பேக்கில் வந்து ட்ரம் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஓவராலாக இதுதான் சைட் ப்ரெசன்ஸ். அண்ட் இன்னொன்று வந்து நமக்கு இங்கே ரெஸ்பான்ஸ் கீ வச்சுருக்காங்க. ரெஸ்பான்ஸ் கீ ஆர் ட்ரிகர் கீ, இந்த கீ ப்ரெஸ் பாக்கெட்டில் இது கீ வச்சுட்டு இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால் ஓப்பன் ஆகும் இல்லையா, அந்த பட்டன் இங்கே வச்சுருக்காங்க. அது என்னன்றது நான் சைடில் போடுறேன், எனக்கு பேர் மறந்து போச்சு. அண்ட் தென் அப்படியே அங்கேருந்து பேக் ப்ரெசன்ஸ் வருவோம். பேக் ப்ரெசன்ஸ்க்கு முன்னாடி இங்கே நமக்கு ஃபியூல் டேங்க் வச்சுருக்காங்க. ஃபியூல் டேங்க் லெஃப்ட் சைடில் வருது. ஸோ இதோடைய கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 37 liters ஆஃப் பெட்ரோல் கெப்பாசிட்டி. ஸோ அங்கேருந்து அப்படியே பேக் வரும். பேக் தான் ஒரு மாதிரி எலிகெண்ட்டாக இருக்குது. சைட்லேருந்து அப்படியே பேக் வந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அட்ராக்ட் ஆகிற விஷயம் பார்த்தீங்கன்னா இதோடைய டெயில் லேம்ப் யூனிட். ஸோ இந்த டெயில் லேம்ப் யூனிட் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரீவியஸ் ஷிஃப்ட்லலாம் வந்து நம்ம ஆஃப்டர் மார்க்கெட்டில் நிறைய டிசைன்ஸ்லாம் வரும் இல்லை, UK ஃப்ளாக் மாதிரி அந்த மாதிரி தான். ஸோ அதை இன்ஸ்பயர் ஆகி இவங்க ஸ்டாக்லேயே அந்த மாதிரி லைட் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த லைட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு C ஷேப்ட்
டிஆர்எல் மாதிரி ரெட் லைட் இருக்குது, அதாவது லைட் போட்ட எரியும்ல, ஸோ அது. ஸோ இதில் பிரேக் அடிச்ச எரியற லைட் பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு 3 லைட் இருக்குது. ஸோ அதுதான் இன்டீரியர் லைட்டிங் சொல்கிறாங்க. ஸோ அது பிரேக் அடிச்ச எரியற லைட். இது வந்து நமக்கு நார்மலாக லைட் போட்டாலே எரியும். நடுவில் ஒரு இது வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு செக்மெண்ட். ஸோ அது வந்து நமக்கு ரிவர்ஸ் லைட்டு. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு இண்டிகேட்டர். ஸோ இண்டிகேட்டர் அண்ட் ரிவர்ஸ் லைட் பார்த்தீங்கன்னா ஹாலஜனில் இருக்குது, மீதி எல்லாமே எல்இடிஸ். அப்படியே அங்கேருந்து சென்டரில் வந்தீங்க அப்படின்னா ஷிஃப்ட்டுக்கான பேட்சிங் அண்ட் தென் சுசுகிக்கான பேட்சிங். ப்ளஸ் இன்னொன்று நோட்டீஸ் பண்ணுற விஷயம் என்னென்னா, கேமராவுக்கு தனியாக ஒரு மாடியூல் மாதிரி கொடுத்து சென்டரில் அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராண்ட் i10 நியாஸில் இருக்கும். ஸோ கிராண்ட் i10 நியாஸ்க்கு தான் இது ஹெவி காம்படிஷன். ப்ளஸ் வேறு என்ன ஹேட்ச்பேக் நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு ஹேட்ச்பேக்குங்கிறது காம்படிஷன் பார்த்தீங்கன்னா டியாகோலும் இதே மாதிரி தான் இருக்கும், தனியாக மாடல் கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் மைக்ரோ எஸ்யூவிஸ் லைக் எக்ஸ்டர், டாடா பஞ்ச், அதுக்கெலாம் அது செம காம்படிஷனில் கொடுக்கலாம். அப்படியே அங்கேருந்து மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வைப்பர் ப்ளஸ் வாட்டரோட ஸ்ப்ரேயரும் இங்கே தான் இருக்குது. ப்ளஸ் ஸ்பாய்லர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டாக்ல இருக்க அதே சேம் ஸ்பாய்லர். நமக்கு வேணா ஸ்பாய்லர் போட்டால் இன்னும் கூட லுக்காக இருக்கும். இன்னொரு டிஃப்ரென்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த பேக் பம்பர் வந்து ஸ்லைட்டாக பூட்டோட டோர்ல இருந்து லைட்டா வெளியில வந்திருக்கு. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு இது வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க, லைக் வாட் இஸ் தட், ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ். ஓகேங்களா. ஸோ அப்படியே இங்கேருந்து நம்ம இந்த பூட் ஓப்பன் பண்ணோம். பூட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆண்டனா பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஷார்ப் ஃபின் ஆண்டனா கிடைக்கல, பெரிய அந்த மைக்ரோடெக் ஆண்டனா தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆண்டனா தான் கிடைக்குது. இப்போ இதோட பூட்டை பார்ப்போம். பூட்டை பார்த்தீங்க அப்படின்னா we have 265 liters of boot space, ஒரு பார்சல் ட்ரே. ஸோ இந்த பார்சல் ட்ரேக்குள்ளே வந்து ஸ்டெப்னி இருக்குது. ஸ்டெப்னி பார்த்தீங்கன்னா நமக்கு 80 போட்டிருக்காங்க, பிகாஸ் இது வந்து ஒரு சின்ன வீல். டயர் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா நமக்கு 14 இன்ச், பிகாஸ் அங்கே வந்து வெளியில் யூஸ்வலாக 15 இன்ச் கொடுப்பாங்க, இங்கே 14 இன்ச். இன்னொன்று என்ன அப்படின்னா, டாப் எண்டில் நமக்கு பெஞ்ச் டைப் கிடைக்காது, 60-40 ஸ்பிளிட் இருக்கும். ஸோ we can easily fold it சைடு பார்த்தீங்களா. ஸோ திஸ் இஸ் 60 அண்ட் திஸ் இஸ் 40. வேணும்னா நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணால் நமக்கு இன்னும் பெரிய பூட் ஸ்பேஸ் கிடைக்கும். இதை நான் ஆக்சுவலி க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ 265 liters ப்ளஸ் நம்ம 2 பேர் ட்ராவல் பண்ணோம்னா, ஒரு 3 பேர் ட்ராவல் பண்ணால் கூட இந்த 40 சீட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் நமக்கு பூட் ஸ்பேஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வருது. ப்ளஸ் இங்கேயும் நமக்கு ஆக்சுவலாக அங்கேயும் ஒரு ஆண்டனா வச்சுருக்காங்க, பட் இங்கேயும் நமக்கு காப்பர் லைன்ஸ் ரன் ஆகுது. இதுவும் ஆண்டனா, பிகாஸ் சிஎஸ்லேயும் ஆண்டனா இப்படி தான் வரும். இது என்னன்றது நமக்கு தெரியல, பிகாஸ் 2 ஆண்டனா வைக்க மாட்டாங்க. இது என்னங்கிறது நான் கேட்டுட்டு ஸ்லைடில் போடுறேன். ஓகே, இப்போது ஓவரால் எக்ஸ்டீரியர் கவர் பண்ணியாச்சு. இப்போ இன்டீரியர் கவர் பண்ணலாம். இன்டீரியருக்கு முன்னாடி இதோட ப்ரைஸ் செக்மெண்ட் பார்த்துடலாம். ஸோ ப்ரைஸ் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா ZXi ப்ளஸ் வந்து அரௌண்ட் 11.6 lakhs வந்து ஆன் ரோட் சென்னையில் கிடைக்குது. அண்ட் ஒன் மோர் திங், இதோட வேரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 5 வேரியன்ட் தான். ஒன்று LXi, VXi ஆப்ஷனல்னு ஒரு புது வேரியன்ட் கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் ஒரு ஒன் ஆஃப் தி நியூ வேரியன்ட்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்லாம் அது கிடையாது, இப்போ தான் VXi ஆப்ஷனல்னு ஒரு வேரியன்ட் வந்திருக்கு. நெக்ஸ்ட் ZXi ப்ளஸ், மொத்தம் 5 வேரியன்ட். ஸோ இந்த 5 வேரியன்ட்லேயுமே ஆட்டோமேட்டிக் கிடையாது. ஐ மீன் ஃபர்ஸ்ட் வேரியன்ட் ஒன்று சொன்னாங்களே LXi. ஸோ LXiயில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கிடையாது, VXiலேருந்து ஆட்டோமேட்டிக் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் தென் டூவல் டோனும் பார்த்தீங்கன்னா ZXi ப்ளஸ்ல இருந்து தான் டூவல் டோன். அதுக்கு முன்னாடி போனீங்கன்னா ஒரு டூவல் டோன் கிடைக்காது. ப்ளஸ் வேறு என்னென்ன வேரியன்ஸில் வேறு என்னென்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு ஸ்லைடில் போட்டு காட்டுறேன். இப்போது இதோட இன்டீரியர்ஸ் பார்க்கலாம். கைஸ், இன்டீரியர் பார்க்கறதுக்கு முன்னாடி இதோட கீ பார்த்துடலாம். ஸோ கீ பார்த்தீங்க அப்படின்னா சேம் கீ தான். நமக்கு பழைய ஜென்ரேஷனுக்கும் புது ஜென்ரேஷனுக்கும், அதாவது 3rd and 4th ஜென்ரேஷனுக்கு எதுவும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஒன்லி திங் இஸ், இங்கே வந்து நமக்கு நடுவில் வந்து ப்ளூ கலரில் சிம்பிளுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் ப்ளூ கலரில் இருக்குது. ப்ளஸ் நமக்கு இங்கே ஒரு எமர்ஜென்சி கீ வச்சுருக்காங்க. இது வந்து டாப் எண்ட் தான், புஷ் பட்டன் இருக்குது. பட் இருந்தாலும் நமக்கு ஒரு எமர்ஜென்சி கீ வச்சுருக்காங்க. சேம் 2 ஃபங்க்ஷன், லாக் அன்லாக், இது 2 தான் இந்த கீழே இருக்குது. இப்போ இதோட இன்டீரியர்ஸ் வரும். ஸோ இன்டீரியர்ஸ் பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஒரு 3-4 கலர் மேட்ச் பண்ண மாதிரி இருக்குது. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 3 கலர் தான். ஒன்று வந்து கிளாசி பிளாக், இன்னொன்று கிரே. அதே கிளாசி பிளாக்கு கீழே ஏர் கண்டிஷனிங் சிஸ்டம்லேயும் வச்சுருக்குறாங்க. ப்ளஸ் ஓவரால் கேபின் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி கிரே கலரில் தான் இருக்குது, ஹார்ட் பிளாஸ்டிக். அண்ட் தென் நடுவில் ஒரு ஸ்ட்ரிப் மட்டும் ரன் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து நமக்கு கார்பன் ஃபைபர் மெட்டீரியல்லையும் ஒரு மாதிரி டெக்ஸ்டர் ஃபினிஷ்லேயே வருது. இது வந்து நார்மலாகவே இருக்குது. ஆக்சுவலாக அது வந்து ஒரு ஆக்சசரின்னு நினைக்கிறேன், அது கரெக்டாக தெரியல எனக்கு. பட் அதுவும் அந்த இமேஜும் நான் உங்களுக்கு உள்ளே போட்டு காட்டுறேன், ஸ்க்ரீனில் போட்டு காட்டுறேன். பட் இங்கே வந்து நமக்கு ஒரு மாதிரி கிளாஸி கிரே கலரில் இருக்குது. இது வந்து நார்மல் கிரே.
இது வந்து பியானோ பிளாக். ஸோ ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா கலர் டிஃப்ரென்சியேஷன் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ப்ளஸ் இன்னொரு மேஜர் அப்கிரேட் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டில் இந்த ஸ்டாண்ட் அலோன் இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் இருக்காது. இதுக்கு பேர் ஸ்டாண்ட் அலோன் இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம். இது எதில் இருக்கும் அப்படின்னு நம்மளே பார்த்துருப்போம் நிறைய இதில். நெக்ஸா கார்ஸில் இப்படி தான் இருக்கும். ஃப்ராங்ஸில் இருக்க அதே சிஸ்டம் தான் 9 inch டச் ஸ்க்ரீன் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ இதை வந்து நான் ஆன் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் மட்டும் ஆன் பண்ணால் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் மட்டும் ஆன் ஆகலை. ஓகே இப்போ ஆன் ஆகுது. ஸோ யூ கேன் see here 9 inch fully touch இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். இதில் யூஸ்வலாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஆட்டோ அண்ட் ஆப்பிள் கார்ப்ளே. இதில் நீங்கள் என்னென்ன என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னா சாங்ஸ், நேவிகேஷன் டிஃபால்ட்டாக பண்ணலாம். ப்ளஸ் இதை வந்து சுசுகி கனெக்ட் அந்த ஆப்லேயும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த ஃபீச்சர்ஸ் அதாவது ஃப்ராங்ஸில் இருக்க சிமிலர் ஃபீச்சர்ஸ் தான். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஏசி வெண்ட் மட்டும் நமக்கு ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் இருந்த ஷிஃப்ட்டுக்கும் நியூ ஷிஃப்ட் இந்த ஷிஃப்ட்டுக்கும் வந்து ஒரு மாதிரி என்லார்ஜ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஸ்லீக்காக வச்சுருக்காங்க. அப்படியே அது கீழே வந்தீங்க அப்படின்னா டாப் எண்ட் அப்படின்றதுனால நமக்கு ஆட்டோமேட்டிக் கிளைமேட்டிக் கண்ட்ரோல் வச்சுருக்காங்க. ஸோ இதுவும் நம்ம ஏதோ காரில் பார்த்த மாதிரியே இருக்கு இல்லையா? ஸோ அது என்ன கார் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு கமெண்ட்டில் சொல்கிறேன். இதே நமக்கு லோ அண்ட் போனீங்க அப்படின்னா நமக்கு மேனுவல் நாப்ஸ் தான் வச்சுருப்பாங்க. ஸோ அப்படி அங்கேருந்து கீழே வந்தீங்க அப்படின்னா யூஎஸ்பி சாக்கெட் ஒன்று இருக்குது, 12 volt ஃபாஸ்ட் சார்ஜிங், இது சிகார் சார்ஜர் ஒன்று இருக்குது, ப்ளஸ் ஒயர்லெஸ் சார்ஜரும் நமக்கு கிடைக்குது. இது ஒயர்லெஸ் பேட் தான். ஸோ இங்கே வச்சிங்க அப்படின்னா நமக்கு ஒயர்லெஸ் சார்ஜ் ஆகும். ப்ளஸ் 2 cup holders. அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா நமக்கு ஏஎஸ்ஜிக்கான 5 speed ஏஎஸ்ஜி கியர் பாக்ஸ், ஏஎம்டி ஆர் ஏஎஸ்ஜி போத் ஆர் சேம் அந்த கியர் பாக்ஸ். அப்புறம் நமக்கு ஒரு ஹேண்ட் பிரேக். இங்கே மிஸ் ஆகுறதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர்ம் ரெஸ்ட் மட்டும் தான் மிஸ் ஆகுது. ஸோ அப்படியே அங்கேருந்து நம்ம ஸ்டேரிங் வருவோம். ஸ்டேரிங் தான் ஒன் ஆஃப் தி அட்ராக்டிவ் ஸ்டேரிங் அப்படின்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் கிளாசி பிளாக் இருக்குது. ப்ளஸ் இங்கே கார்பன் ஃபினிஷ் வந்து இந்த கிளாசி பிளாக் பதிலாக கார்பன் ஃபினிஷ் டெக்ஸ்சர்லையும் இந்த ஸ்டேரிங் அவைலபிளாக இருக்குது. அதுக்கும் நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணணும்னு நினைக்கிறேன். மற்றபடி இண்டிகேட்டர்ஸ் அண்ட் வைப்பர்ஸ் ஃபங்க்ஷன் எல்லாம் சேம் தான். வைப்பரும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆட்டோ வைப்பர்லாம் கிடையாது, ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ்லாம் கிடையாது. ப்ளஸ் இன்னொரு மேஜர் அப்கிரேட் என்னன்னா இதோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஃபர்ஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றது நான் ஸ்க்ரீனில் போட்டு 3rd ஜெனில். இப்போது இந்த ஜெனில் எப்படி இருக்குது அப்படின்னா யூ கேன் see here. இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இது வந்து எங்கேருந்து சுட்டிருக்காங்க அப்படிங்கிறது. சேம் பலினோ டிஎஃப்டி தான் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். நடுவில் இருக்குது பார்த்தீங்களா அந்த 4 inch டிஎஃப்டி கிளஸ்டர். ஸோ சேம் ஆஸ் பலினோ. அண்ட் தென் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரோட ஃபங்க்ஷன்ஸ் எங்கே இருக்குன்னா இந்த பட்டன்ஸ் தான். இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு பட்டன்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் ஃபங்க்ஷன்ஸ் மாறும். சேம் இங்கேயும் ஒரு பட்டன் வச்சுருக்காங்க. நமக்கு ஸ்டேரிங்கில் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பட்டன்ஸ் கிடைக்கல. லெஃப்டில் இருந்து இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம், ரைட்டில் இருக்கிறது அடாப்டிவ் கிடையாது, வெறும் க்ரூஸ் கண்ட்ரோல் மட்டும்தான். ஓகே, ஸோ பட் இதோடைய அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் இருக்க அனலாக் வந்து பார்க்கவே சூப்பராக இருக்குது. ப்ளஸ் லைட் போட்டிங்க அப்படின்னா அதில் மட்டும் அந்த லைன் மட்டும் எரியாமல் மேலே ஒரு மாதிரி திக்காக இருந்து அப்புறம் ஸ்லிம் ஆகுது இல்லையா, அது பார்க்க சூப்பராக இருக்குது. ப்ளஸ் இந்த காரில் வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஒரு ஸ்விட்ச் வச்சுருக்காங்க. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் ஆஃப். ப்ளஸ் புஷ் பட்டன் ஸ்டார்ட் கிடைக்குது, டிரைவர் சைடில் இருக்குது. இங்கே வந்து நமக்கு இந்த சரி, அப்புறம் இங்கே வந்து லைட் அட்ஜஸ்டபிள், லைட் முன்னாடி மேலே கீழே நகர்த்துற அந்த சுவிட்ச் வச்சுருக்காங்க. ஸோ அப்படியே அங்கேருந்து சைடு வந்தீங்கன்னா பவர் விண்டோ கண்ட்ரோல்ஸ் எல்லாமே டிரைவர் சைடு தான் இருக்குது. ப்ளஸ் ஓஆர்விஎம் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக், ஓப்பனிங் க்ளோசிங் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே பண்ணிக்கலாம். ப்ளஸ் அங்கேருந்து அப்படியே சைடில் வந்தீங்கன்னா அப்படின்னா நமக்கு இங்கே வந்து ஒரு சாஃப்ட் டச் மெட்டீரியல், இதுவும் சாஃப்ட் டச் தான், இதெல்லாம் ஹார்ட் பிளாஸ்டிக். பட் இங்கேயும் டோர்லேயும் கலர் டிஃப்ரென்சியேஷன் சூப்பராகவே இருக்குது. இந்த கிளாசி கிரே வந்து நமக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் சென்டரில் இருக்குது அதே கிளாசி கிரே, ப்ளஸ் நார்மல் கிரே, ப்ளஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃபினிஷில் நமக்கு டோர் ஹேண்டில், இது வந்து பார்க்க சூப்பராகவே இருக்குது. அண்ட் ஒன் மோர் திங் அப்படின்னா இங்கே நமக்கு ட்வீட்டர்ஸ் வச்சுருக்காங்க இல்லையா. ஸோ ட்வீட்டர்ஸ் அப்படின்னோடனே ஞாபகம் வருது, இது வந்து ஸ்மார்ட் ப்ளே ப்ரோ ப்ளஸ் இருக்கக்கூடிய இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம். டாப் அண்ட் ZXi ப்ளஸில் மட்டும்தான் வரும். 4 ஸ்பீக்கர்ஸ் ப்ளஸ் 2 ட்வீட்டர் சிஸ்டம். இந்த அப்படி ஸோ இப்போது அப்படியே இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லேருந்து மேலே பார்த்தீங்க அப்படின்னா நமக்குரிய ரீடிங் லேம்ப் வச்சுருக்காங்க. ஸோ அது ஆலஜன். அண்ட் தென் பட் ஸ்விட்ச் வந்து ஓகே, பழைய ஸ்விட்ச்க்கு பதிலாக இப்போது நியூ ஜென்லேயே வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம், பட்டன் இல்லாமல். அண்ட் தென் இதை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா IRVM வந்து நமக்கு மேனுவல் IRVM தான், ஓகேங்களா.
ஸோ ஃபுல்லி டாப் எண்டில் கூட நமக்கு ஆட்டோமேட்டிக் ஐஆர்விஎம் கிடைக்கல, இந்த ஐஆர்விஎம் தான். ஸோ அதுக்கு மேலே வந்து நமக்கு இந்த ஃபங்க்ஷன்லாம் கிடையாது, பிகாஸ் வி டோன்ட் ஹேவ் சன் ரூஃப் இன் திஸ் கார். இந்த ஹேட்ச்பேக்கில் சன் ரூஃபை ஆஃபர் பண்ணலை. ப்ளஸ் இங்கே இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மைக்குன்னு நினைக்கிறேன். எஸ், வாய்ஸ் கண்ட்ரோல் கூட நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அப்படியே அங்கேருந்து ரைட்டில் வந்தீங்கன்னா டிரைவர் சைடோட சன், ஓகே, அங்கேருந்து அப்படியே ரைட்டில் டிரைவர் சைட் சன் ப்ரொடெக்டர் வந்தீங்கன்னா உள்ளே எதுவும் இல்லை, மிரரும் இல்லை, லைட்டும் இல்லை. லெஃப்ட் சைடில் மட்டும் ஒரு மிரர் இருக்குது, ஐ மீன் பேசஞ்சர் சைடு. அப்புறம் அங்கேருந்து அப்படி கீழே வந்தீங்கன்னா க்ளோ பாக்ஸ் ஆக்சுவலாக கொஞ்சம் டெப்த்தாக இருக்குது, கூல்டு கிடையாதுன்னு நினைக்கிறேன். இது கூல்டு க்ளோ பாக்ஸ் இல்லை, நார்மல் க்ளோ பாக்ஸ் தான். ப்ளஸ் இந்த காரில் ஸ்டாண்டர்டாக 6 ஏர்பேக்ஸ் லான்ச் பண்ணி 6 ஏர்பேக்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து சேஃப்டி ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது நம்ம ஓகே கைஸ், நம்ம டிரைவர் சீட் கம்ஃபர்ட் பார்க்க வந்திருக்கோம். ப்ளஸ் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டோர்ஸ் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 90 டிகிரிஸ் ஓப்பன் ஆகும் சொல்லலாம், பட் எக்ஸாக்ட் 90 டிகிரிஸ் கிடையாது. ஸோ இப்போது இதை நம்ம க்ளோஸ் பண்ணால் தட் சவுண்ட் வாஸ் குட். ஆக்சுவலாக நீங்கள் லைட்டாக தள்ளினீங்கன்னா வந்து டோர் க்ளோஸ் ஆக மாட்டேங்குது, இன்னும் கொஞ்சம் வெயிட்டாக தள்ளினா தான் க்ளோஸே ஆகுது. அந்த வீடியோ நான் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ இப்போ இதோட டிரைவர் சீட் கம்ஃபர்ட் பார்க்கலாம். ஸோ டிரைவர் சீட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ZXi ப்ளஸில் இருக்கும். ஸோ இதில் வந்து சீட் ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் டில்ட் ஃபங்க்ஷன் மட்டும்தான், டெலஸ்கோப் கிடையாது. ஆஸ் யூஷுவல் இன் எல்லா மாருதி கார்ஸ்லையும் இருக்க மாதிரி ஒன்லி டில்ட் ஃபங்க்ஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஸ்டேரிங் கம்ஃபர்ட் பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து நமக்கு ஒரு லெதர் ஃபினிஷ் அண்ட் கீழே வந்து ஒரு கிளாசி பிளாக், பியானோ பிளாக் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. அது வந்து சூப்பராக இருக்குது. ட்ரைஸ்கோப் ஸ்டேரிங் ப்ளஸ் D-கட், ஓகேங்களா. ஸோ அது வந்து ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்குது. ப்ளஸ் அந்த ஹோல்ட் பண்ணுற ரேடியஸும் பார்த்தீங்கன்னா ஃபுல் டயாமீட்டர், ஸ்டேரிங்கோட ஃபுல் டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. ஸோ ஓவரால் கம்ஃபர்ட் அதை சொல்கிறதுக்கு முன்னாடி சீட் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் wrap அரவுண்ட் சீட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சூப்பர் டெக்ஸ்சராக இருக்குது. ஸோ இதில் ஒரு எக்ஸ்ட்ரா ஆக்சசரியும் இருக்குது. மேலே ஐ மீன் பேக் ரெஸ்ட் ஆகுது இல்லையா, ஸோ அந்த இடத்துல ஒரு ஃப்ளிப் மாதிரி போடுறாங்க. அந்த வீடியோ நான் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணுறேன். அது ஒன் ஆஃப் த ஆக்சசரிஸ் இந்த ஷிஃப்ட்டில் புதுசாக, ஓகேங்களா. wrap அரவுண்ட் சீட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஒரு ஆம்ரெஸ்ட் மிஸ் ஆகுது. புதுசாக ஏசி வெண்ட் லான்ச் ஆயிருக்கு. ஸோ ஏசி வெண்ட்டுக்கு மேலேயே ஆம்ரெஸ்ட் வச்சிருக்கலாம், பட் வைக்கல. ஸோ அது வந்து ஒன் ஆஃப் தி எப்படி சொல்கிறது, ஒரு மேஜராக ஒரு அத்தியாவசியமான ஒரு நீட் அது. பிகாஸ் லாங் டிரைவ் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க மோஸ்ட்லி. இப்போ இது வந்து ஒரு பெப்பி இன்ஜின் அப்படிங்கிறதுனால மோஸ்ட்லி ஆர்பன் டிரைவுக்கு மட்டும் ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ அது எப்படின்னு தெரியல. பட் ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா சீட் கம்ஃபர்ட் வாஸ் வெரி குட். பிகாஸ் அண்டர் சப்போர்ட்டாக இருக்கட்டும், பேக் சப்போர்ட்டாக இருக்கட்டும், லம்பார் சப்போர்ட்டாக இருக்கட்டும், ஹெட் ரெஸ்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே பக்காவாக இருக்குது. ஹெட் ரெஸ்ட் ஹைட் அட்ஜஸ்டபிள் தான். பட் ஒன்லி திங் மிஸ்ஸிங் இஸ் ஆர்ம் ரெஸ்ட், அது மட்டும் தான். பட் ZXi ப்ளஸில் மட்டும்தான் உங்களுக்கு சீட் அட்ஜஸ்டபிள். மற்ற வேரியன்ஸ்லலாம் உங்களுக்கு ஹைட் அட்ஜஸ்டபிள் கிடையாது. ஒன்லி ஸ்டேரிங் மட்டும்தான் டில்ட் ஃபங்க்ஷன்ஸ் வரும். அது மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். இப்போது இதோட பேக் சீட் கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டில் இருந்து பேக் சீட் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கொஞ்சம் மைண்ட் பண்ணி தான் வரணும். பிகாஸ் இங்கே நமக்குரிய பாப்அப் ஹேண்டில் வச்சுருக்காங்க இல்லையா, ஸோ அதுக்குரிய ஒரு போர்ஷன் வந்து லைட்டாக மண்டையில் இடிக்குது. ஸோ மற்றபடி உள்ளே வரும்போது நான் ரொம்ப ஈஸியாகவே வந்துட்டேன். லெக் ரூமாக இருக்கட்டும், அண்டர் சப்போர்ட்டாக இருக்கட்டும், குவைட் ஆப்வியஸ்லி சஃபிஷியன்ட்னு சொல்லலாம். பிகாஸ் உங்களுக்கே தெரியும், நல்லா கால் மேலே கால் போட்டு உட்கார அளவுக்கு இருக்குது. அது என்னோட டிரைவிங் பொசிஷன் கூட இல்லை, அதை விட கொஞ்சம் பின்னாடி தான் வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் கூட முன்னாடி போகலாம். அண்ட் தென் நமக்கு இதில் இது கிடைக்காது, ஆம்ரெஸ்ட் கிடைக்காது. 60-40 ஸ்பிளிட் இருக்குது இந்த சீட்டில். நான் உட்காந்துருக்கிறது 40, இது 60. ப்ளஸ் ஆல் 3 சீட்ஸ்க்கும் 3-point சீட் பெல்ட் கொடுத்துருக்காங்க, இன்க்ளூடிங் சென்டர். தெரியுதா உங்களுக்கு, சென்டருக்கு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஐசோஃபிக்ஸும் இருக்குது. ஐசோஃபிக்ஸ் இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள், சைல்ட் மவுண்ட் ஐசோஃபிக்ஸ். அண்ட் தென் இன்னொரு மேஜர் அப்கிரேட் என்ன அப்படின்னா இதோடைய ஏசி வெண்ட் 2 சைடும் அட்ஜஸ்டபிள் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. ப்ளஸ் நமக்கு ஒரு சார்ஜிங் போர்ட்டும் கிடைக்குது. சார்ஜிங் போர்ட் வந்து 5 volts தான் நினைக்கிறேன். எஸ், பிகாஸ் அதில் 12 voltன்னு போடலை. ஸோ அதனால அது ஆப்வியஸ்லி 5ஆக தான் இருக்கணும். ஃப்ரண்ட்டில் வந்து என்ன இருக்குது அப்படிங்கிறது நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் இன்டீரியரில். ப்ளஸ் இங்கே ஒரு நமக்கு பாப்அப் ஹேண்டில் வச்சுருக்காங்க, கொலாப்சபிள் தான். அண்ட் தென் இங்கே டெக்ஸ்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லி பிளாஸ்டிக். இங்கே பிளாஸ்டிக்கே ஒரு அளவுக்கு டெக்ஸ்சராக இருக்குது. அண்ட் தென் டோர் ஓப்பனிங் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா மெட்டல் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் நமக்கு விண்டோ கண்ட்ரோல்ஸ்க்கு ஒரு குட்டி க்யூட்டாக இருக்க ஒரு ஸ்விட்ச் வச்சுருக்காங்க.
இங்கே வந்து நமக்கு பிளாஸ்டிக் தான் கிடைக்குது. ஸோ இதே இடத்துல நீங்கள் டிரைவர் சீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு லெதர் ஃபினிஷ் அண்ட் சாஃப்ட் டச் மெட்டீரியல் கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் பின்னாடி நமக்கு ரீடிங் லைட்ஸ் கிடைக்காது, ஒன்லி முன்னாடி மட்டும் தான் லைட்ஸ் இருக்குது. இது டாப் எண்டு. மற்றபடி லெக் ரூம், ஹெட் ரூம் அண்ட் தென் அண்டர் தி சப்போர்ட் எவ்ரி திங் இஸ் குட். 3 பேர் உட்காரிங்க அப்படின்னா லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார மாதிரி தான் இருக்கும். 4 பேருக்கு வெரி கம்ஃபர்டபுள். அண்ட் தென் பூட் ஸ்பேஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு 265 லிட்டர்ஸ் இருக்குது அப்படின்றதுனால 4 பேர் லக்கேஜ் ஈஸியாக வைக்கலாம். கைஸ், ஷிஃப்ட் 2024ல் முக்கியமான ஹைலைட்ஸ் ஜாப்பனீஸ் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணும் போது என்னென்ன சொன்னாங்க அப்படின்னா, இது வந்து 40 kmpl மைலேஜ் தரும், ஸ்மார்ட் ஹைப்ரிட் சிஸ்டமோட வரும் அப்படின்னு சொன்னாங்க. ப்ளஸ் லெவல் 2 ADASஓட வரலாம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஜாப்பனீஸ் மார்க்கெட்டில் ஸ்மார்ட் ஹைப்ரிடும் இருக்குது, நமக்கு லெவல் 2 ADAS இது ரெண்டுமே வந்து நமக்கு அந்த லக்ஸரி மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க நமக்கு. பட் இந்தியன் மார்க்கெட் மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மைலேஜ் ஃபோக்கஸ்டான ஒரு மிட் ரேஞ்ச் மார்க்கெட்டில் வந்து நமக்கு அந்த 2 ஃபீச்சருமே லான்ச் ஆகலை. பட் இதில் என்னென்ன சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னா, ஸ்டாண்டர்ட் 6 ஏர் பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் 6 ஏர் பேக்ஸ் எங்கெங்கே இருக்குது அப்படின்னா, ஃப்ரண்ட் பேசஞ்சர் அண்ட் டிரைவர் ஸ்டேரிங்கில் இங்கே வருது, டேஷ்போர்டில் 2, ப்ளஸ் சீட்டில் 2, சீட்டுக்கு பக்கத்துலேயே ஒன்று வரும் இல்லையா, ஓப்பன் ஆகும் அது. ப்ளஸ் இங்கே ஃபுல் சைட் பிளைண்ட் மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ அது இந்த சைடு 3, அந்த சைடு 3, மொத்தம் 6 ஏர் பேக்ஸ். ப்ளஸ் ஏபிஎஸ் வித் இபிடி கொடுத்துருக்காங்க. இன்னொன்று ட்ராக்ஷன் கண்ட்ரோல், இன்னொன்று வந்து ஹில் அசிஸ்ட் இந்த காரில் இருக்குது. பிகாஸ் இது வந்து ஆட்டோமேட்டிக். ஸோ ஹில் அசிஸ்ட்டும் இந்த காரில் நமக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க. வேறு என்ன சேஃப்டி ஃபீச்சர்ஸ் நான் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ அவ்வளோதான் ஷிஃப்ட் 2024 ஃபுல் ஃபீச்சர்ஸ், இன்டீரியர், எக்ஸ்டீரியர், இன்ஜின். ஸோ இந்த சேஞ்சஸ்லாம் வச்சு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கமெண்ட்டை சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைபை போட்டு விட்ருங்க. நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க, சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபை போட்டு விடுங்க. அப்போ தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். See you on next review. Hopefully that will be the drive review of Swift 2024. See you in the next video. Bye bye.